அனைவருக்கும் வணக்கம். ஒரு கதை ஒரு விளக்கம் என்ற பகுதியில் குழந்தைகளுக்கான கதைகள் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன கதை தாத்தா சொல்ல போகிறேன்னு சொன்னால், பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு வீதம். தாத்தா நல்ல பாட்டு வருதா? தாத்தாவுக்கு பாட்டெல்லாம் பாடணும், புரிஞ்சுதா? இப்போ பறவைகளை பற்றி தான் ஒரு கதை. இப்போ ஒரு 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 60-70 பறவைகள் கூட்டமாக போயிட்டு இருந்தால், அந்த பறவைக்கு ஒரு தலைவன் இருந்தார். அவர் சொல்லப்படி தான் எல்லாம் கேட்கணும். அது என்ன படியே போயிட்டு இருக்கும்போது கீழே காட்டில் வலையை விரிச்சுக்கிட்டு வேடை என்ன பண்ணால், நெல் அழகாக விரித்து நல்லா கொட்டி அப்படியே பறவை விட்டுட்டான். இந்த பறவைகள்லாம் கூட வந்த பறவைகள்லாம் சொல்லிச்சு, நெல்லுலாம் கிடக்கு, நல்ல வேட்டை இன்றைக்கி நம்ம எல்லாம் இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இறங்குற நேரத்தில் இந்த தலைமை புறா சொல்லிச்சு, இறங்காதீங்க, இங்கே மனுஷன் நடமாட்டமே இல்லை, இந்த இடத்துல இறங்கினோம்னா ஏதோ வேடனுடைய வேலையாக தான் இருக்கும், நம்ம ஒட்டுமொத்தமாக நம்மளை பிடிச்சிருவான், வேண்டாம், மக்கள் வசிக்கிற இடத்துல போய் நம்ம இறைய தேடுவோம், இது காடு, இங்கே யாரும் நெல் காய வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் இதுங்க எதுவும் கேட்கல, ஆர்வத்தில் இறங்கிடுச்சிங்க. இறங்கி அப்படியே இறங்கின உடனே அப்படியே மாட்டிக்கிச்சு, எல்லா பறவைகளும் மாட்டிக்கிச்சு. இப்போ தலைமை இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கேட்டிங்களா? சரின்னு சொல்லிட்டு அதுவும் என்ன பண்ணிச்சு, நீங்கள்லாம் இருக்கும்போது நான் மட்டும் பறக்கிறது நல்லதில்லை, அதனால் நானும் உங்கள் கூட வந்துடுறேன்ட்டு அதுவும் மாட்டிக்கிச்சு. நாங்கள் இதுமாரி உங்கள் தலைமை புறாவாக இருக்கிறவங்கள்ட்ட நாங்கள் எதுவும் சொல் பேச்சு கேட்காம வந்து நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம், இனிமேல் நாங்கள் உங்களுக்கு கட்டுப்படுறோம், நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, நான் இப்படி எதுவும் தப்பிக்கணும், இப்போயாவது திருந்தினீங்களேன்னு சொல்லி அந்த தலைமை புறா என்ன சொல்லிச்சு, அப்படியே ஒரே மூச்சில் நம்ம எல்லோரும் எழுந்து பறந்துருவோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த தலைமை புறா சொன்னதை கேட்டு எல்லா பறவைகளும் அப்படியே ஒரே மூச்சில் எழுந்து பறந்துருச்சு. இந்த வலையோடு போயிட்டு பறந்து போயிடுச்சு. வேடை ஏமாந்து போயிட்டான். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால், நாம் பெரியவங்க சொல்ல கேட்கணும். என்ன குழந்தைங்களே, உங்கள் வீட்டில் பெரியவங்க சொல்ல கேட்பீங்களா? கேட்பீங்கன்னு எனக்கு தெரியுது. பார்ப்போம் அடுத்த கதையில். நன்றி, வணக்கம்.